ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்குமே வணக்கம். திமுக அப்படிங்கிற ஒரு கட்சி எந்த காலத்திலையும் திருந்தாது அப்படிங்கிறதுக்கு தற்போது ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அப்போது பார்த்தீங்கன்னா திமுகவை எதிர்த்து நம்ம விஜயகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வராரு, அவர் அரசியலுக்கு வரவிடாம ஆக்கணும் அப்படிங்கிறதுக்காக விஜயகாந்த் மண்டபத்தை ஏதேதோ காரணம் சொல்லி பானை வருது அது வருதுன்னு சொல்லி மிகப்பெரிய மண்டபத்தை கிட்டத்தட்ட முக்காவாசி இடிச்சிட்டு வெறும் காவாசி இடத்த மட்டும் தான் விட்டு வச்சிருந்தாங்க. அதே மாதிரி தற்போது பெரம்பலூர்ல பார்த்தீங்கன்னா திமுகவுடைய கூட்டணிக்கு வராத பாரிவேந்தர் SRM உரிமையாளர் பாரிவேந்தர் அவர்களுடைய ஹோட்டலை மூடும் முயற்சியில் தற்போது திமுக அரசு இறங்கியுள்ளது அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் தற்போது அவருடைய கண்டனங்களை தெரிவிச்சிருக்காரு. முக்கியமா SRM ஹோட்டலை மூடும் முயற்சியில் திமுக அரசு ஈடுபடுவது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அமைச்சர் KN நேரு மகனை எதிர்த்து SRM குழும தலைவர் பாரிவேந்தர் பெரம்பலூர் தொகுதியில் போட்டியிட்டதால தற்போது திமுக அரசு பழிவாங்கும் நடவடிக்கையில இறங்கியிருக்கு. கூட்டணிக்கு வரவில்லை என்பதாலும் நம்ம விஜயகாந்த் மண்டபத்தை திமுக எடுத்து பழி தீர்த்தது போல தற்போது SRM கல்வி நிறுவனர் திரு பாரிவேந்தர் அவர்களுடைய ஹோட்டலையும் தற்போது இடித்து பழி தீர்க்க பார்க்குது. திமுக இன்னும் திருந்தவில்லை என்பதே இந்த SRM ஹோட்டலை கைப்பற்றும் முயற்சியை காட்டுகிறது அப்படின்னு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் திமுகவுடைய இந்த செயலுக்கு அவருடைய வன்மையான கண்டனங்களை தெரிவிச்சிருக்காரு. இது மட்டும் இல்லைங்க, இப்போ பார்த்தீங்கன்னா இப்பொழுது நம்ம தேசிய கூட்டணியில் இருக்கிற SRM, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா AC சண்முகம் அவர்களையும் டார்ச்சல் பண்ணாலும் பண்ணலாம். இன்னும் வேற யார் யார் கூட்டணியில் இருக்காங்களோ, ஜான் பாண்டியனாக அவர்களாக இருக்கட்டும், இன்னும் கூட்டணி கட்சியில் உள்ள நம்ம தலைவர்களை எல்லாம் இந்த திமுக அரசு இன்னும் என்னென்ன செய்ய போகிறது என்பதே நமக்கு தெரியவில்லை. பொறுத்திருந்து பார்ப்போம். நமக்கு பின்னாடி நம்ம பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களும் நம்ம மோடி அவர்களும் பின்னாடி இருக்காங்க. அதனால நம்மளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. திமுக அரசு என்ன வேணாலும் பண்ணட்டும், எதிர்த்து கெத்தா சும்மா நிற்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். திமுக அரசு இன்னும் என்னென்ன பழிவாங்கும் நடவடிக்கைகளை எடுக்கணுமோ எடுக்கட்டும். எல்லாம் இன்னும் ஒரு 2 வருஷம் தான், அடுத்த எலெக்ஷன் வரப்போகுது. அதுக்குள்ள நம்ம தீவிரமா நம்ம பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களுக்கு கீழே பயங்கரமான ஒரு வேலையை செய்து நம்ம தமிழகத்தில் ஆட்சி பிடிக்க வேண்டும், தாமரை மலர வைக்க வேண்டும், தலைவர் அண்ணாமலை அவர்களை முதலமைச்சர் நாற்காலியில் அமர வைக்க வேண்டும் அப்படிங்கிறதுல நம்ம ஒரே நோக்கத்தோடு செயல்பட வேண்டும். கண்டிப்பாக இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.